Sri Gurubhyo Namaha. This message is for any student anywhere. I will make it bilingual. சில விஷயங்களை உடனே செஞ்சிடணும், சில விஷயங்களை தள்ளி போடணும். எதெல்லாம் உடனே செஞ்சிடணும் அப்படின்னா, those which will do good for us, we have to do it immediately, now or never. For example, homework பண்ணுறது, class work பண்ணுறது, right? Working hard, doing exercise, all these things you should do it immediately. But there are things which you should delay. There are something which you do, even though not good, will make you happy. But that's a temporary happiness. Because it gives you immediate reward, immediate happiness, you do that. சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது இம்மீடியட்டாக நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது நல்லதில்லை. அது இம்மீடியட்டாக நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்ட்டு அதை பண்ணுறோம், நம்ம தள்ளி போடணும். தட் இஸ் கால்ட் டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னா 18 வயசு ஆகாமல் மோட்டர் பைக் ஓட்டக்கூடாது. ஆனால் சின்ன வயசுலேயே நீ ஓட்டுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் உனக்கு, ஆனால் அது நல்லதில்லை, அதை தள்ளி போடணும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெசேஜ் அனுப்புறது, வீடியோ போடுறது, இட் வில் கிவ் யூ இம்மீடியட் ஹாப்பினஸ், பட் தட் இஸ் நாட் குட். அது தள்ளி போடணும். எதெல்லாம் நம்ம நல்லதோ do it immediately. That's what it says, I will act now, I will act now, I will act now. That is the meaning of the pledge that we are taking every day. இந்த வயசில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க போகிறீங்கன்னா, நீங்கள் எதையோ பெரிய விஷயத்தை இழக்கிறீங்க. யூ ஆர் லூசிங் சம்திங் வெரி வெரி டியர் டு யூ. இந்த 15 இயர்ஸில் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேஸ்ட் பண்ணிங்களான்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அப்போ ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம், 10 வருஷத்தில் 3650 மணி நேரம். Go divide it by 8 and you see how many days you are lost. அந்த 1 மணி நேரத்தில் you can learn a new language, you can read a book, you can improve your vocabulary. So you should be very very careful. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், is it good for me? If the answer is no, don't do that. Sometimes we are tempted. இப்போ ஒன்று பார்க்கக்கூடாது, கண்ணால் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அது நீண்ட கால சந்தோஷத்தை கொடுக்குமா? will it give me permanent happiness? Never ever compromise on long term benefit to short term. இந்த மெசேஜை கேட்கக்கூடிய எவ்ரி பேரண்ட் wherever you are, இதை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எஜுகேஷன் அப்படின்னா அது ரெட்டை மாட்ட வண்டி ஆட்டம், 2 மாடம் இழுக்கணும், 2 சக்கரங்கள் சைக்கிள் இருக்கா மாதிரி, ஒரு பக்கம் ஸ்கூலு, ஒரு பக்கம் பேரண்ட். இதை நான் தினம் ஏற்றுறேன். அண்ட் தி பேரண்ட்ஸ் who listen to this, sit 5 minutes with your children and explain. That is the purpose of today's message. All the very best.